ஓகே. ஸோ இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 தலைப்பு. பரிபூரணம், அப்புறம் வந்து நன்மை. சொல்ற 2 தலைப்பு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அதுல வந்து பரிபூரணம் ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம பார்க்க போற வசனம் வந்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல ஆ 48ஆம் வசனம். ஓகே. படிங்க. "பி பெர்ஃபெக்ட் தேர்ஃபோர் ஆஸ் யுவர் ஹெவன்லி ஃபாதர் இஸ் பெர்ஃபெக்ட்." நான் நினைக்கிறேன் நீங்க மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆ சாமுவேல். சாமுவேல். ஆ அண்ணா அந்த சிங்கராஜ் கால் பண்ணியிருந்தான். ஓகே, ஓகே. டிராஃபிக்ல இருக்கானா, இந்த வீட்டுக்கு போயிட்டு ஏதோ அட்டன் பண்றானா. ஓகே, ஓகேப்பா. சரிப்பா. ஓகே. சரி. ஆகையால் ம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க கடவீர்கள். ஓகே. பரலோகத்தில் இருக்க பிதா பூர்ண சர்க்குருவாய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குருவாய் இருக்க கடவீர்கள். இதுக்கு பொதுவான அண்டர்ஸ்டாண்டிங் என்னது? இங்க பூர்ண சர்க்குருணம்னா என்ன சொல்ல வராங்க? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? பூரண சர்க்குணம்னா எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிற மாதிரி, பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். பெர்ஃபெக்டா. பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது. ஆனா இங்க கான்டெக்ஸ்ட் சுற்றுச்சூழ்நிலையில மேல இருக்க சொல்ற ஆகையால் சொல்லி போட்டிருக்கா? ஆகையால் உங்கள் பிதா பூர்ண சர்க்குருவா இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குருவா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம ஒரு வசனத்தை மட்டும் வச்சு பார்க்க முடியாது. அப்ப இந்த வசனத்தோட ஆரம்பம் அந்த எதுல இருந்து பேச வராங்க சொல்லி பாத்தீங்கன்னா, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பாயாக அந்த லவ் யுவர் நெய்பர்ஸ் சொல்ற 41ஆம் வசனத்தை வந்து நம்ம பார்க்கணும். ஓகே. அதுல இருந்து பார்க்கலாம். படிங்க. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை ம். பகையாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஓகே. அப்ப என்ன சொல்ல வராங்க சொல்லி பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்துல உன்னுடைய சகோதர சிநேகி சொல்லி போட்டிருக்கு. ஓகே. அதான் வந்து பார்த்தோம்னா, லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. ஓகே. நியாயப்பிரமாணத்தின் கட்டளையாகிய ஒரு விஷயம் என்னதுன்னா, உன் சகோதரை உன் சகோதரன் சொல்லும்போது இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே சகோதரன் சொல்லி பார்க்கிறோம். அவங்கள வந்து சிநேகிச்சுக்கோ சொல்லி சொல்ற மாதிரி தான் சொல்றதுதான் சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது ஆனா ஹேட் யுவர் எனிமீஸ் உன் சத்துருக்களை பகைப்பாயாக சொல்ற அந்த கட்டளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நியாயப்பிரமாணத்துல. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் பட் ஐ டெல் யூ நான் உங்களுக்கு சொல்றேன் சத்துருக்களுக்காக என்ன பண்ணுங்க ப்ரே பண்ணுங்க. அவங்க உங்களை நிதிக்கும் போது என்ன பண்ணுங்க அவங்களுக்காக நீங்க ப்ரே பண்ணுங்க. அவங்களை அன்பு செலுத்துங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து சபிச்சு ஆசீர்வதியுங்கள். சபிச்சு ஆசீர்வதிங்க அதெல்லாம் சொல்றாரு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, எப்படி பரமபிதா வந்து நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிய பண்ணிக்கிறாரோ அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க அவரை போலயே பெர்ஃபெக்டா இருங்க சொல்லி சொல்றாரு. ஓகே. அந்த கான்டெக்ட்ல தான் வருது இந்த பூரணம். ஓகே. 45 படிங்க. 45, 46. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு பாத்திரராய் இருப்பீர்கள். அவர் பிள்ளைகள் தீயோர் புத்திரர்களா மேலும் புத்திரர் தானே. புத்திரராய் இருப்பீர்கள். ஆ அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். கரெக்ட். அடுத்தது. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ம் ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ம் அடுத்து. உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்வது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ம் ஆகையால் ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க கடவீர்கள்.
ஓகே, இப்ப என்ன புரியுது? இப்ப பூர்ண சர்க்குரும்னா என்ன சொல்ல வராங்க? இயேசு கிறிஸ்து என்ன பூரண சொல்ல வராரு? சர்க்குணர்னா உங்ககிட்ட பர்ஃபெக்டா இருக்க முடியாது, குறை இருக்கும். ஆனாலும் நீங்க வந்து உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களுக்கு வந்து உங்களை சபிக்கிறவர்களுக்காகவும் நீ ஜெபம் பண்ணி அவர்களை ஆசீர்வதிங்க. அதுதான் ஒரு பூரணம்னு சொல்றாரு. ஓகே, அப்ப வந்து இந்த பெர்ஃபெக்ஷனை சொல்ல வரல. நம்ம சரீர வகையில குறை இருக்கும், பெர்ஃபெக்டா இருப்போம், அதெல்லாம் சொல்ல வரல. என்னதுன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, தேவன் எப்படி நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் அவர் வந்து அன்பு செலுத்துறவரா இருக்காரோ, ஓகே, எல்லாரும் தேவனோட பிள்ளைகள் சொல்லிட்டு அதே போல நீங்க என்ன பண்ணுங்க, இவன் கெட்டவன் இவன் நல்லவன் சொல்லிட்டு நீங்க வந்து பிரிச்சு பார்க்காதீங்க. எல்லாரும் மேலேயும் நீங்க என்ன பண்ணுங்க, அன்பு செலுத்துங்க. ஓகே, எல்லாருமே என்ன பண்ணுங்க, அவங்களுக்காக வேண்டுதல் செய்யுங்க. அவங்க உங்க துன்பப்படுத்துறவங்களுக்காக விசேஷமா என்ன பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஓகே, அவங்க ஒரு கணத்தை காமிச்சா மறு கணத்தை காமிங்க. ஓகே, அவங்கள நிந்திக்காதீங்க, சபிக்காதீங்க, தீமைக்கு தீமை செய்யாதீங்க சொல்லி சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, நல்லவங்களுக்கு மட்டுமே நீங்க வந்து நன்மை செஞ்சீங்கன்னா அதுல என்ன பலன் இருக்கு? அது எல்லாருமே தான் செய்வாங்க. உனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா நீ ஹெல்ப் பண்ற. ஆனா ஹெல்ப் பண்ணாதபடிக்கு நீ ஹெல்ப் பண்ணு. ஓகே, உன்கிட்ட வந்து கோவமா இருக்கிறவனுக்காக நீ வந்து ப்ரே பண்ணு. அப்ப பாத்தீங்கன்னா எப்படி பரமபிதா வந்து அவர் வந்து பூர்ண சர்க்குணா இருக்காரு. அதே போல நீன வந்து என்ன பண்ணு, பூர்ண பூரண சர்க்குணா இரு சொல்லி சொல்ல வரான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லார் மேலயும் என்ன பண்ணுவோம், பூர்ணம் எல்லார் மேலயும் நம்ம வந்து அன்பு செலுத்துறவங்களா இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் வந்து அந்த பூரணத்தை சொல்ல வர்றது. ஓகே, லவ் எவ்ரி ஒன், நாட் ஜஸ்ட் சிங்கிள் பர்சன், லவ் எவ்ரி ஒன் சொல்லி பார்க்கிறோம். இப்ப எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் சொல்லி பாத்தீங்கன்னா, மனுக்குலம் இருக்கு. மனுக்குலம் வந்து எப்படி வந்துச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதாம் மூலமா வந்துச்சு. ஆதாமுடைய பிள்ளைகள் தான் யாரு? இந்த மக்கள் எல்லாருமே. மக்களே. எல்லாருமே. அப்போ ஒரு வகையில நம்ம என்ன பண்றோம், எல்லாருமே வந்து ஒரே ரத்தத்தினால தான் உண்டாக்கப்பட்டவர்கள். கரெக்டா? அப்ப எல்லாரும் தான் தேவன் என்ன பண்றாரு, காப்பாத்துறாரு சொல்லி பார்க்கிறோம். எல்லார் மேலயும் தான் அதனால தான் அன்பு வைக்க சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். உங்க எனிமீஸா இருக்கட்டும், பகைஞரா இருக்கட்டும், எல்லாருமே தான். அது மட்டும் இல்லாதபடிக்கு 2வது பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னா, தேவன் வந்து எங்க இருக்காரு? அதிகாரத்துல இருக்காரு, ராஜாவா இருக்காரு. ஓகே, மேல எல்லா நாமத்துக்கும் மேலாக அங்க சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்காரு சொல்லி பார்க்கிறோம். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இவன் என்னுடைய தெரிஞ்ச ஆளு, இவன் வந்து கெட்டவன் சொல்லி தேவன் வந்து பார்த்தாருன்னா, அப்போ இது கெட்டவங்களால மனம் திரும்ப முடியுமா? கெட்டவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா மனம் திரும்புறதுக்கு? கிடைக்காது. உடனடியே என்ன பண்றாரு, அழிச்சிடுவார் சொல்லி பார்க்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு தேவன் என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு வந்து வாய்ப்பு தர்றதுக்காக, அவங்க மனம் திரும்புறதுக்காக தேவன் என்ன பண்றாரு, காத்திருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த மாதிரிதான் நம்ம என்னதுன்னா, நம்மளும் வந்து சபை அழைப்புல வர மக்கள், நம்மளும் அதிகாரத்துல போறோம். ஏற்ற வேலையில, ஏற்ற காலத்துல. ஓகே, கிறிஸ்துவனே கூட நம்ம போய் சிங்காசனத்துல போய் கோர போறோம். ஓகே, அப்ப அதுக்கு தயாராகணும்னா நம்ம என்ன பண்றாரு, தேவன் வந்து அவரை போலயே எப்படி தேவன் வந்து பூர்ண சர்க்குணரா இருக்காரு போல, எல்லாரையும் அன்பு செலுத்துறது போல, நீங்க வருங்காலத்துல கிறிஸ்துவனே கூட ஆளுகை செய்ய போறீங்க. ஓகே, எப்பயுமே நம்ம வந்து என்ன பண்ணோம், அந்த 1000 ஆண்டு என்ன பண்ண போறோம், பூமியை ஆளுகை செய்ய போறோம் கிறிஸ்துவனுடைய சேர்ந்து. அப்ப எல்லாரும் மேலயும் நம்ம என்ன பண்ணணுமா, அன்புள்ளவங்களா இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம். இப்ப நான் இப்ப நம்மளுக்கு வந்து தீமை செய்யற மக்களை நம்மளால எதுவும் செய்ய முடியல. ஏன்னா இப்ப வந்து பயங்கர அதிகாரத்துல அவங்க இருக்காங்க, நம்ம அதிகாரத்துல இல்ல, நம்ம கஷ்டப்படுறோம். ஓகே, எக்ஸாம்பிள் பொலிட்டிஷியனா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். ஆனா தேவன் ராஜ்யத்துல நம்ம அந்த அதிகாரத்துல, ஓகே, சிங்காசனத்துல போய் உட்காரும்போது நம்ம அந்த பகை உணர்வோடு நம்ம அந்த உலகத்துல அந்த சிங்காசனம் போய் உட்கார்ந்தோம்னா, அப்ப நம்ம எப்படி இருப்போம், அவங்க செய்யற தப்பிதங்களே நம்மளும் செய்யறவங்களா ஆயிடுவோம் சொல்லி பாக்குறோம். ஓகே, அதனால இங்க என்ன சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, எப்படி தேவன் இருக்கிறாரோ இந்த சபையின் அழைப்புல இருக்க மக்கள் எல்லாருமே என்ன பண்ணணும், அந்த பூர்ண சர்க்குணரா இருக்கணும்னு சொல்லி சொல்றத ஒரு பாயிண்ட்ல நம்ம பார்க்கணும். இந்த டிஃப்ரெண்ட் ஆங்கிள் யோசிச்சு பாக்குறோம். என்னன்னா, ஒண்ணு நம்ம எல்லாருமே ஒரே ரத்தத்தினால் உண்டாக்கப்பட்ட மக்கள், எல்லாருமே ஆதாமின் பிள்ளைகள் சொல்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கணும். 2வது விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, தேவன் நம்மள வந்து ஆளுகை செய்யறதுக்காக அழைச்சிருக்காரு. ஓகே, கிறிஸ்துவனுடைய சேர்ந்து ஆளுகை செய்யறதுக்கு. ஓகே, யார் ஆளுகை செய்ய போறோம்னா, இந்த பூமியின் மக்களை ஆளுகை செய்ய போறோம். அப்போ அவங்கள வந்து நீதியும் நியாயமும் உள்ள வகையில நம்ம என்ன பண்ணணும், ஆளுகை செய்யணும். ஓகே, 1000 ஆண்டு அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கப்படுது. அப்ப நம்ம வந்து நம்மளுடைய வல்லமையை காமிக்கிறோம் சொல்லிட்டு அவங்கள வந்து துன்பப்படுத்திட்டு இருந்தோம்னா, நம்ம வந்து அவங்கள வந்து தேவையில்லாம வந்து அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருந்தோம்னா, அது வந்து சரியா இருக்காது, அது நீதியா இருக்காது சொல்லி பாக்குறோம். ஆக்சுவலா அப்படிப்பட்டவங்களை தேவனே செலக்ட் பண்ண மாட்டார். ஓகே, அதனாலதான் வந்து எல்லாரையும் அன்பு செலுத்துறவங்களா இப்பயே நம்ம தயார்படுத்துறாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, சோ அந்த பாயிண்ட் இது கூட நீங்க எங்க படிக்கலாம்னா, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல படிக்கலாம்.
அன்றியும் ம் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஓகே, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனுடைய கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அப்போ ஸ்டார்டிங்ல பார்த்தா அந்த சிங்காசனங்கள் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது சொல்லுவது யாருக்கு கொடுக்கப்பட்டது? இதெல்லாம் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை ஜனங்களுக்கு, சரி, சபை. ஜனங்களுக்கு. அதான் 1000 இயர்ஸ் ஆளுகை செய்யறாங்க பார்த்தீங்களா, கிறிஸ்துவனை கூட ஆளுகை செய்ய வேண்டிய சபைக்கு. யார் ஆளுகை செய்யறாங்க? இவங்க உயிர் தெழுந்து வர இயேசு கிறிஸ்துவ அறியாதவன். அறியாதவங்க, உயிர் தெழுந்து வர இயேசு கிறிஸ்து அறியாத புறஜாதி அவிசுவாச மக்களுக்கு. ஓகே, ஏன்னா இந்த உலகத்துல பிசாசனம் என்ன பண்றான்? கண்களை மறைச்சிட்டா சொல்லி பார்க்கிறோம். அதனால சாத்தானை ஃபர்ஸ்ட் கட்டுறாங்க, கட்டிட்ட பேருக்கு பின்பு எல்லாரும் உயிர் தெழுதல் நடக்குது. அங்க அவங்கள வந்து ஆளுகை செய்யறதுக்கு யார் இருக்காங்க சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து 1000 வருஷம் இவங்கள வந்து அரசாட்சி செய்யறாங்க சொல்லி பார்க்கிறோம். இதுதான் அங்க வராது. அப்போ இந்த உலகத்துல வந்து நம்ம என்ன பண்ணணுமா? இப்பயே பிராக்டிஸ். ஓகே, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் எப்படி தேவன் வந்து மலையை பொழியப்படுகிறாரோ அதே போல 1000 ஆண்டு ஆட்சி செய்யும் போது நம்மளும் என்ன பண்ணணும்? எல்லார் மேலேயும் நன்மை செய்யறவங்களா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இந்த உலகத்துல நம்மளுக்கு இப்படி தப்பு செஞ்சுட்டான், இந்த உலகத்துல எனக்கு கேடு பண்ணிட்டான் சொல்றதுக்காக பழி வாங்குறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? இப்பல இருந்தே நம்ம வந்து என்ன பண்ணணும்? அவங்களுக்காக ப்ரே பண்ணணும், அவங்களுக்காக துன்பப்படுத்துறவங்களுக்காக அவங்கள வந்து அன்பு செலுத்தணும், அவங்கள வந்து தீமை செய்யறவங்களை வந்து சிநேகிக்கணும் சொல்லி பார்க்கிறோம். இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து வந்து துப்புனாங்க, இயேசு கிறிஸ்து பலார்னு அரைஞ்சாங்க, முள் கிரீடம் வச்சாங்க, அவங்க அவமானப்படுத்தினாங்க, ட்ரெஸ்ஸை கழட்டிட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து வந்து வா நான் பழி வாங்குறேன்னு சொல்லி சொல்லுவாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, சிலுவையில இருந்தே அவங்களாம் மன்னின்னு சொல்றாரு. அப்படி அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நம்ம வந்து செய்ய முடியும்? அதனாலதான் வந்து இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு ஆரம்பத்திலேயே, அவரோட பிரசங்கத்தின் ஆரம்பத்திலேயே 5ஆம் அதிகாரம் மத்தேயு 5லயே என்னதுன்னா, எப்படி தேவன் இருக்கார் பாரு அந்த மாதிரி நம்மளும் இருந்துக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, அந்த அதிகாரத்துல வந்தா கூட நம்ம என்ன பண்ணணும்? இந்த மூணு தான். அப்ப இப்பயே இருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னதுன்னா எல்லாரையும் நம்ம அன்பு செலுத்துறதுக்கு நம்மளுக்கு எனிமி சொல்லிட்டு யாருமே கிடையாது. இந்த பூமியில எனிமி சொல்லிட்டு யாருமே கிடையாது. எல்லாருமே நம்மளுடைய நண்பர்கள், எல்லாருமே நம்மளோட சிநேகிதர்கள், எல்லாருக்குமே நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும், எல்லாருமே நம்ம வந்து பார்க்கணும், அன்பு செலுத்தணும். அடிச்சாங்கன்னா உதைச்சாங்கன்னா கூட நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள தீமையை திட்டக்கூடாது. எக்ஸாம்பிள் நம்ம கமெண்ட்ல நம்ம இப்ப வீடியோ எல்லாம் போடுறோம்னா அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து மக்கள் இருப்பாங்க, முஸ்லீம் மக்கள் இருப்பாங்க, எல்லாரும் திட்டுவாங்க. எங்க காடு தான் பெரிய காடு, எங்களுடைய தேவன் தான் பெரிய தேவன் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இருந்தாலும் அது நீங்க சொல்லிட்டு போங்க. ஆனா நான் என்ன பண்றேன்? என்னோட பாயிண்ட் இங்க பாருங்க, வசனம் இப்படிதான் சொல்லுது, இதான் வசனம் சொல்லுது, இது மனம் திரும்பணும் சொல்லிட்டு நம்ம டேரக்டா நம்மளுடைய வேலையை நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனா என்ன பண்ண மாட்டோம்? அவங்கள போட்டு எதிர்க்க மாட்டோம். நீ இப்படிப்பட்ட ஆளு, நீ அவங்க திட்டுறது போல நம்ம என்ன பண்ண போறது இல்ல, நம்ம அவங்கள திட்ட போறது கிடையாது. ஓகே, அவங்க அறியாமையில செஞ்சுட்டு இருக்காங்க, கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு, சுவிசேஷத்தின் ஒளி அவங்களுக்கு வந்து போகாதபடிக்கு பிசாசானவன் என்ன பண்றான்? எல்லா வித காரியங்களும் பண்ணிட்டு இருக்கான் அவங்களோட வாழ்க்கையில. தேவனும் நம்மள என்ன பண்ணார்? அப்படிப்பட்ட மக்களா இருந்த நம்மள வந்து பிரித்தெடுத்து அவருக்கென்று மக்களா கூட்டி சேர்த்திருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம விசுவாசத்தை வந்து சாந்தத்தோட பொறுமையோட என்ன பண்ணுமா? அறிக்கையிடணும்னு சொல்லி பார்க்கிறோம். சாட்சி அறிக்கைன்னு சொல்லி பார்க்கிறோம். எல்லார்கிட்டயும் அறிக்கையிடணும்னு சொல்லி பார்க்கிறோம். இதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். இதுல இன்னும் சில வசனங்கள் படிக்கலாம். இயேசு கிறிஸ்து வந்து பூரணராக்கப்பட்டார் சொல்லி பார்க்கிறோம். அந்த வசனம் கூட பாத்தீங்கன்னா எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ல இருந்து 7ல இருந்தே படிக்கலாம். படிங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பரிபூரணான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து பூரணராக்கப்பட்டாராம். எதனால பூர்ண ஆக்கப்பட்டார்? இங்க நான் பாக்குறது
அவர் இயேசு கிறிஸ்து பூர்ணரா இருந்தார் ஆரம்பத்துல இருந்து, இல்ல பூர்ணரா ஆக்கப்பட்டாரா? உங்களோட கொஸ்டின், உங்களோட வியூ என்னது? பூரணரா இருந்தார். இருந்தாரு. ஆனா இங்கேயே வசனம் அப்படி போட்டிருக்கு, பூர்ணர் ஆக்கப்பட்டார் சொல்லிட்டு. ஏன்னா ஏன்னா எல்லா டிரான்ஸ்லேஷன்லயுமே அப்படிதான் இருக்கு. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், அப்படியே இருங்க. வந்தாச்சு. ஓகே, ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க வசனம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் மேட் பெர்ஃபெக்ட், ஒரு பூர்ணரா ஆன பின்பு. ஓகே, அவர் எதுல பூர்ணர் ஆக்கப்பட்டார்? அதான் நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். இங்க எதுல இயேசு கிறிஸ்து பூர்ணர் ஆக்கப்பட்டார்? தெரியலையாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து எதுல பூர்ணர் ஆக்கப்பட்டார்னா, இதுக்கு வந்து எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10:11 இருக்கு பாருங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிற அவருக்கேற்றதா இருந்தது. பூரணப்படுத்துகிறது அவருக்கேற்றதா இருந்தது. என்ன சொல்றாரு? அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வருவதற்காக. அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வரதுக்காக இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாரா? ரட்சிப்பின் அதிபதிய பாடுகள்னாலே என்ன பண்றாரா? பூர்ணப்படுத்துறது ஏற்றதா இருந்து சொல்லி பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அத பத்தி எல்லாமே தெரியுது ஒருத்தருக்கு. இன்னொருத்தர் வந்து அவர்கிட்ட வந்து கேக்குறாரு, எனக்கு வந்து அரிசி வந்து உங்க நிலத்துல இருந்து எனக்கு வந்து ஒரு 10 மூட்டை அரிசி வேணும், எனக்கு வாரம் வாரம் எனக்கு அரிசி வேணும்னு சொல்லி சொல்றாரு. அது மாதிரி வருஷத்துல வாரம் வாரம் எனக்கு 10 மூட்டை எனக்கு அமைச்சிருங்க சொல்லி சொல்றாரு. அப்ப மொத்தம் 52 வாரங்கள் இருக்குன்னா 52 வாரமும் எனக்கு 10 மூட்டை வேணும்னு சொல்றாரு. இது வந்து கரெக்டா? ஒரு விவசாயி இருக்காரு, விவசாயி வந்து விவசாயம் பண்றாரு, அவர் நிலத்துல வந்து அரிசி போடுறாங்க. ஆனா வந்து இவர் என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு வாரம் வாரம் 10 மூட்டை வேணும். அவர் நிலம் இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் தான் இருக்கு. ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் அவங்க பண்ணாங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து விவசாயத்துல வந்து 10 மூட்டை கிடைக்கும். ஓகே, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் கிடைக்கும். ஆனா இவர் என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு வாரம் வாரம் 10 மூட்டை வேணும்னு சொல்றாரு. இது கரெக்டா? தப்புதான். தப்புதான், கொடுக்க முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு விவசாயத்தை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது, யாரு கேட்கிறவருக்கு. கரெக்டா? அப்ப என்ன பண்ணணும்னா, இவர் வந்து அந்த இவருடைய நிலம் என்னது, அதுல எத்தனை வாட்டி விவசாயம் பண்ணுவாங்க, வருஷத்துக்கு 2 வாட்டி அதுல விவசாயம் பண்ணாங்கன்னா எத்தனை மூட்டை வரும் சொல்றது எல்லாத்தையும் தெரிஞ்சாதான் இவர் என்ன பண்ண முடியும், அதுக்கேற்ற மாதிரி கொடுக்க முடியும். அப்போ என்ன, எனக்கு வந்து 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா போதும் சொல்லி சொல்ல முடியும். அவர் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ
என்ன பண்ணாரா? உபத்திரவத்தினால் பூர்ணப்படுத்தினார் சொல்லி பார்க்கிறோம். எதுக்காக சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மகிமையில கொண்டு வரதுக்காக யார? பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளாக்கி சபை மக்களை மகிமையில் கொண்டு வரதுக்காக இயேசு கிறிஸ்து வந்து எதுல பூர்ணப்படுத்தினாராம்? பாடுகள்ல. எதுக்காக பாடுகள்ல பூர்ணப்படுத்தினாரு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர மக்களும், அவரோட கூட பாடுபடுற மக்களும் அவங்களுக்கு கிருபியும் இரக்கமும் உள்ள பிரதான ஆசிரியரா இருக்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்துவ பாடுகள் மூலமாய் அவரை பூர்ணப்படுத்தினார் சொல்லி பார்க்கிறோம். இதை எங்க போட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, அது கீழேயே படிச்சீங்கன்னா இருக்கும் பாருங்களேன், 17, 18. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியரா இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால, அவருக்கு வந்து நம்மளுடைய மனிதர்களுடைய பாடுகள் எல்லாம் தெரிஞ்சதுனால, அவர் அந்த வழியில போனதுனால, சோதனை எப்படிப்பட்டது, பாடுகள் எப்படிப்பட்டது சொல்லி தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணாரா? இரக்கமும் உருக்கமும் உள்ள பிரதானாசிரியரா இருக்காராம். ஒருத்தருக்கு அந்த ஐடியாவே இல்லைன்னா அவர் எப்படி இருக்கமும் உருக்கமும் உள்ள பிரதானாசிரியர் இருக்க முடியும்? அதனால தேவன் என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ வந்து பாடுகள்னால என்ன பண்றாரு? பூர்ணப்படுத்துறாரா. சோ தட் யாருக்காக? அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர சீஷர்கள், இல்லைன்னா அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர சபை மக்கள், என்னை பின்பற்றி வா சொல்ற அந்த மக்கள், அவங்க வந்து மகிமையில கொண்டு போறதுக்காக தேவன் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவ வந்து அந்த பாடுகள் நிமித்தம் பூர்ணப்படுத்தி சோ தட் இரக்கமும் உருக்கமும் உள்ள பிரதான ஆசிரியரா இயேசு கிறிஸ்துவ வந்து வைக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். புரியுதா கான்டெக்ஸ்ட்? சமையல் புரியுது. ஓகே, இப்ப நீங்க வந்து படிங்க எபிரேயர் 5ஆம் அதிகாரம், Hebrews 5. அது இன்னொரு வாட்டி சொல்லுங்க, அது கடைசியா சொன்னது. இப்போ நம்ம எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்ல, அவர் வந்து ஒன்ஸ் மேட் பெர்ஃபெக்ட், ஓகே, பட்ட பாடுகளாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் சொல்லி போட்டிருக்கு. கற்றுக்கொண்ட பிறகு ஒன்ஸ் மேட் பெர்ஃபெக்ட் சொல்லி போடுறோம். நம்ம என்ன பாக்குறோம்னா பூர்ணராகும். எதுக்காக இயேசு கிறிஸ்து பூர்ணராகணும்? அவர்கிட்ட பாவம் இல்லை, அவர் வந்து தேவனோட பிள்ளையா இருக்காரு, தேவனோட குமாரனா இருக்காரு. சோ எல்லா வகையிலையும் அவர் வந்து கரெக்டா செய்யறாரு. ஓகே, என்னதுன்னா நியாயப்பிரமாணத்தின் நிறைவா இருக்காரு சொல்லி போடுறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு தீர்க்கதரிசனங்கள், அப்புறம் சங்கீதங்கள் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியா என்ன பண்ணாரு? நிறைவேற்றினார் சொல்லி போடுறோம். அப்ப எல்லா வகையிலுமே வந்து இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா பூரணரா இருக்காரு. ஓகே, அதே மாதிரி நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை போல பண்ணாரு. தேவன் எப்படி இருக்காரோ அதே போல என்ன பண்றாருன்னா, அவர் மணிங்க தான் சொல்றத தவிர அவர் என்ன பண்ணல? தூஷிக்கல யாரையுமே, யாரையுமே வந்து பகைக்கல சொல்லி பார்க்கிறோம். அப்போ எல்லா வகையிலுமே இருக்காரு. அப்போ அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து எதுக்காக எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பூர்ணராக்கப்பட்டார் சொல்லி போட்டிருக்கு. பூர்ணராக்கப்பட்ட பிறகு சொல்லியா போட்டிருக்கு சொல்லி பார்த்தோம்னா, அதுதான் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வரோம். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல என்ன பாக்குறோம்னா, பிள்ளைகள், அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வர்றதுக்காக. மகிமையில் கொண்டு வர்றது வந்து யாருக்கு சித்தமா இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுக்கு சித்தமா இருக்கான். அநேக பிள்ளைகளை, யாரோட பிள்ளைகள் சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்கெல்லாம் தேவனோட பிள்ளைகளும். அதனால தேவனோட பிள்ளைகள்னா இயேசு கிறிஸ்துக்கு அவங்க யாரு? சகோதரர்கள். அதனாலதான் அந்த 11ஆம் வசனத்துல சகோதரர்கள் சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அப்ப அநேக பிள்ளைகளை, தேவனோட பிள்ளைகளை மகிமையில கொண்டு வரணும்னா தேவன் இருக்க இடத்துக்கு பரலோக அழைப்பு, ஓகே, ஆவிக்குரிய சரீரம், ஓகே, மகிமையின் சரீரம் இயேசு கிறிஸ்து மாதிரியே, ஓகே, அப்படி கொண்டு வர்றதுக்காக தேவன் என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை, ரட்சிப்பின் அதிபதி யாரு? இயேசு கிறிஸ்துவ பாடுகள்னாலே பூர்ணப்படுத்துறது தேவனுக்கு சித்தமா இருந்து சொல்லி பார்க்கணும். எதுக்காக பாடுகள்னாலே பூர்ணப்படுத்தினாரு? இப்ப நம்ம பூர்ணம் வந்து எப்படி எதுல பண்ணப்பட்டாரு சொல்லி பாத்தீங்கன்னா, பாடுகள் நிமித்தம் பூர்ணப்படுத்தப்பட்டாராம். இப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாரு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து மனுக்குலத்தை மரணத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக. ஆதாம் மூலமா மரணம் வந்துச்சு, கிறிஸ்து மூலமா உயிர்த்தெழுதல், நித்திய ஜீவன் எல்லாருக்கும் வந்து சொல்லி பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னதுன்னா, சில சபை மக்களை மகிமையில கொண்டு போகணும் மேல. ஓகே, ஏன்னா ஆளுகைத்தன்மை இனி வரும் உலகம் வந்து யார் கையில கொடுக்கப்படல? தூதர்களோட கையில கொடுக்கப்படல. ஏன்னா முதலாம் உலகமும் யார் ஆட்சி செஞ்சா? தூதர்கள் ஆட்சி செஞ்சாங்க. 2ஆம் உலகமும் யார் ஆட்சி செஞ்சாங்க? பிசாசான சாத்தானவன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறோம், தூதர்கள். அதனாலதான் இப்போ இனி வரும் உலகத்தை என்ன பண்ணல? தூதர்களோட கையில கொடுக்கல சொல்லி பாக்குறோம். 5ஆம் வசனம் 2:5.
இட் இஸ் நாட் டு த ஏஞ்சல்ஸ் தட் ஹி ஹஸ் சப்ஜெக்டட் த வேர்ல்ட் டு கம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த அடுத்து வர உலகம் தேவன் ராஜ்யம் அது வந்து யார் கையில கொடுக்கப்படணும்? மனிதர் கையில கொடுக்கப்படணும். அப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ்து தலையா இருக்கிறாரு, சபை மக்கள் என்ன பண்றாங்க? சரீரமா இருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? ஆளுகை செய்யணும் சொல்லி பார்க்கிறோம். அப்போ சில மக்களை வந்து மகிமையில கொண்டு வரணும். அவங்கதான் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி பார்க்கிறோம். அவங்கள கொண்டு வரதுக்காக ரட்சிப்பின் அதிபதியை பூரணத்தினால் சாரி பாடுகளினால் பூர்ணப்படுத்தினார் சொல்லி பார்க்கிறோம். பாயிண்டர் எதுக்காக ஒரு பூர்ணப்படுத்தினார் சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பின்பற்ற மக்கள், இயேசு கிறிஸ்து பின்னாடி ஃபாலோ பண்ற மக்களை அவங்க வந்து தப்பிதங்கள்னாலையும் இல்லைன்னா வந்து பாடுகள்னாலையும் போகும்போது எல்லா வகையிலும் அவருடைய தலைவராகிய எல்லாம் மூத்த சகோதரர் ஆகிய இயேசு கிறிஸ்து எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டதுனால அவர் இரக்கமும் முறுக்கமும் உள்ள ஒரு ஆளா இருக்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ இந்த பாடுகள் நிமித்தம் அவரை பூரணப்படுத்தினார் சொல்லி பார்க்கணும். புரியுதா இப்போ? ஓகே. இப்ப நீங்க படிங்க. அதான் இப்ப படிங்க 17-18 இல்ல 10-11 படிச்சிருங்க. அப்புறம் 17-18 படிங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கேற்றதாய் இருந்தது. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். யார் வெட்கப்படல? இயேசு கிறிஸ்து வெட்கப்படல. அதனாலதான் சொல்றாரு, நான் உமது நாமத்தை என்ன பண்றேன்? சகோதரன் மத்தியில் நான் அறிவிக்கிறேன் சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஓகேவா? சோ அந்த வகையில இங்க பார்க்கும்போது கீழே 17 படிங்க, 17-18. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியரா இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருக்கிறது. பாத்தீங்களா? எவ்விதத்திலும் சகோதரருக்கு ஒப்பா இருக்க வேண்டியதா இருந்ததுனால அவங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்ணப்பட்டாருன்னா பாடுகள்னால பூர்ணராக்கப்பட்டார் சொல்லி பார்க்கிறோம். எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணப்பட்டிருக்கணும். ஓகே, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை குறிச்சுதான் யோபு சொல்றாரு பாருங்க. இதை நீங்க படிச்சு முடிச்சிருங்க, நான் சொல்லிடுறேன். யோபுக்கு வரேன், முடிச்சிருங்க ஃபர்ஸ்ட். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். ஓகே, சோதிக்கப்படுறவருக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கார் சொல்லி பார்க்கிறோம். யோபு படிக்கலாம் நம்ம. யோபு 10ஆம் அதிகாரம் அவர் யோபு எப்படி பேசுறாரு சொல்லி பாருங்க. 2ஆம் வசனத்திலிருந்து படிங்க. நான் தேவனை நோக்கி என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும், நீர் எது நிமித்தம் என்னோட வழக்காடுகிறீர் அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்பேன். நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரியைகளை வெறுத்து துன்மார்க்கரின் யோசனையை கிருபையாய் பார்க்கிறது உமக்கு நன்றாய் இருக்குமோ? என்ன சொல்றாரு யோபு? நீ என்னை குற்றவாளி என்ன ஏன் பண்றீங்க? என்னை வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறீங்களே, குற்றம் கண்டுபிடிச்சு என்னை ஏன் இவ்வளவு உபத்திரத்து வழியா கொண்டு போறீங்க? ஓகே, நீர் என்ன பண்றீரு? என்னை ஒடுக்கி துன்மார்க்கருக்கு வந்து என்ன பண்றீங்க? தயவு செலுத்துறீங்க. ஓகே, அவங்களுக்கு கிருபை கொடுக்குறீங்க. அது ஏன் பண்றீங்க சொல்லி யோபோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பேசிட்டு இருக்காரு. ஓகே, அப்படியே நெக்ஸ்ட் படிங்க. மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ? நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறீர். உம்முடைய நாட்கள் ஒரு மனுஷனுடைய நாட்களை போலவும் உம்முடைய வருஷங்கள் ஒரு புருஷனுடைய ஜீவ காலத்தை போலவும் இருக்கிறதோ? நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும். உம்முடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறவன் இல்லை. சரி, என்ன சொல்ல வர்றீங்க யோபு? உமக்கு மனுஷன் பாடுபடுறது உங்களுக்கு தெரியுதா? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் உங்களுக்கு புரியுதா சொல்லி கேட்கிறாரு. மனுஷன் பாக்குற விதமா நீங்க பாக்குறீங்களா? நீங்க மேல இருக்கீங்க. நீங்க நான் படுற கஷ்டங்கள் என்ன சொல்லி தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு மனுஷனுடைய வயசு மாதிரி இருக்கா மாட்டல்? ஓகே, அது மாதிரி இருக்கா உங்களுக்கு தெரியுதா சொல்லி கேட்கிறாரு. என்னையே வந்து கிண்டி கிளப்புறீங்க, என்னையே வந்து இவ்வளவு துன்பப்படுத்துறீங்க சொல்லி யார் கேட்கிறா? யோபு வந்து தேவன் கிட்ட கேட்டுருக்காரு. கரெக்டா? இவ பாத்தீங்கன்னா இந்த இப்ப நம்ம பார்த்து எபிரேயர் 2ஆம் அதிகாரம் கரெக்டா புரியுதா உங்களுக்கு?
புரியுதுண்ணா. ஓகே, என்ன சொல்ல வரோம் சொல்லி பாத்தீங்கன்னா, யோபு வந்து உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. பூமியில நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஏன்னா மாம்ச சரீரம் கிடையாது. உங்களுக்கு வந்து என்ன இல்ல, அந்த மனுஷன் காண்கிற விதமா நீங்க காண்கிறது இல்ல. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க மேல இருந்து கமெண்ட் மட்டும் பண்றீங்க. உங்களுக்கு மனுஷனோட வாழ்க்கை மாதிரி இருக்குதா உங்களுக்கு? எப்பயுமே என்னை குற்றப்படுத்திட்டே இருக்கீங்க சொல்லிட்டு அந்த அளவு வந்து பேசுறாரு யோபு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லா வகையிலும் தெய்வம் என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ பாடுகள் வழியா, அதான் எவ்விதத்திலும் சகோதரர்களுக்கு என்ன பண்ணுமா இயேசு கிறிஸ்து ஒப்பா இருக்க வேண்டும். ஒப்பா இருக்க வேண்டுமா. அதுலதான் தேவன் வந்து என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவ பூர்ணப்படுத்தினார் சொல்லி சொல்றோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்திரம் என்ன வேண்டிய நீங்க கூட நீங்கட்டும் சொல்லி சொல்றாரு. ஓகே, இஃப் இட் இஸ் யுவர் வில் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, லூக்கா 22:42 படிங்க. இப்படிப்பட்ட கஷ்டமான பாடுகள் எனக்கு வேணாம் சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து வந்து தேவனிடத்தில் ஜெபம் பண்ணார், பிதா கிட்ட ஜெபம் பண்றாரு. ஆனா பிதாவோட சித்தம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, யோபோட விஷயம் தான் நம்ம பாக்குறது. ஐசையா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரும் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களா இருப்பார்கள். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தரோட சித்தம் என்னது, மகிமையில பிள்ளைகளை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாத படிக்கு இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாரு, நொறுக்க சித்தமுள்ளவரா இருக்கிறார். எதுக்காக? எது மூலமா? பாடுகள் மூலமாய். சோ தட் அவர் எல்லா வகையிலும் என்ன பண்ணுமா, சகோதரர்களுக்கு ஒப்பா இருக்கணும். ஓகே, அந்த வழியில முதலாவது மூத்த சகோதரரா அவர் என்ன பண்ணும், அவர் வந்து வழிகாட்டியா இருக்கணுமா. ஓகே, அதனால அவர் வந்து என்ன பண்றாரு, முன்னாடி வந்து போறார் சொல்லி போகிறோம். எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டவரா இருக்கா சொல்லி போறோம். அதுல பரிபூர்ணமாக்கப்பட்டார் சொல்லி போகிறோம். புரியுதா கான்டெக்ட் இப்போ எல்லாமே ஓவராலா? சோ இதுலதான் இயேசு கிறிஸ்துக்கு பூர்ணராக்கப்பட்டார் சொல்லி பாக்குறோம். புரியுதுண்ணா. ஓகே, சோ இதே போல இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். இங்க என்ன சொல்றாங்க, பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஓகே, பரிசுத்தமாக்குதல வந்து பூர்ணப்படுத்த கடவோம் சொல்லி பாக்குறோம். எப்படி வந்து பூர்ணப்படுத்த முடியும்? பரிசுத்தமாக்குதல அசூசி நீக்க முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பரிசுத்தம் சொல்லும்போது தேவனுடைய நற்கிரியை சொல்றதுதான் வந்து பரிசுத்தமே. செட் அப்பார்ட், பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுடைய நற்கெய்தியை சொல்றதுதான் வந்து நம்ம என்ன பண்றோம், அந்த கிரியைகளை செய்யும்போது நம்ம பரிசுத்தமா வரும். எப்படி ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணாங்க, தேவனுடைய ஊழியம் செய்யும்போது என்ன பண்ணாங்க, எந்த பாத்திரத்தை தொட்டாங்களோ உள்ள மகா பரிசுத்தலத்துல இருக்கிற பாத்திரத்தை இதெல்லாம் தொடுறாங்களோ, அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரத்தை, அப்ப அவங்க பரிசுத்தமா வராம சொல்லி கொடுக்கும். அதே போலதான் நம்ம தேவனுடைய சுவிசேஷத்தை எல்லாம் அவருடைய சித்தத்தை செய்ய மீது நம்ம என்ன வரும், பரிசுத்தமா வரும் சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இங்க பூர்ணராக்கப்பட பயத்தோடு பரிசுத்தத்தை பூர்ணமாக்கப்பட சொல்லி சொல்லும்போது எப்படி பூர்ணமாக்குறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனோட சித்தத்தை செய்யும்போதுதான். ஓகே, சுவிசேஷத்தை அறிவிக்கும் தான் நம்ம என்ன பண்ணப்படுறோம், பரிசுத்தமாகறோம் சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்துல அதுல பெர்ஃபெக்ட் ஆகிறோம் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, கடைசி வரைக்கும் அதை வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது. அது மட்டும் இல்லாம சப்போஸ் நம்ம சரீரத்துல வந்து ஏதாவது தப்பிதங்கள் குற்றங்கள் வரும்போது நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய சுய கிரியையினால, பாவத்தை போக்கும் கிரியையினால நம்ம என்ன பண்ணல, நம்ம நீதி அடையல. நம்ம என்ன பண்றோம், இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது மூலமா நீதி அடையிற மக்களா இருக்கிறோம் சொல்லி போடுறோம். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறோம்னா, தெளிவா புரிஞ்சுக்கிறோம்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்
நம்பர்ஸ் என்னாகும் 21ஆம் அதிகாரத்துல என்னப்பா நம்பர்ஸ் ஓகே அங்க வந்து பாத்தீங்கன்னா கொல்லிவாய் சர்வம் இருந்தது கரெக்டா இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்கன்னா வனாந்தரத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மண்ணாவும் பிடிக்கல அந்த தண்ணியே இல்லாததுனால எங்களுக்கு என்னடா இத பிடிக்காத அப்பம் இருக்கு எனக்கு பிடிக்கல இது சொல்லிட்டு முறுமுறுக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம் ஏன்னா படிங்க என்னாகமும் 21:4 இருந்து அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். ம், வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ம், ஜனங்கள் தேவனுக்கும் மோசேவுக்கும் விரோதமாய் பேசி, ம், நாங்கள் வனாந்திரத்திலேயே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். எது அற்பமான உணவு சொல்றாங்க? மன்னா கரெக்ட். அங்க வந்து முன்னாடியே மன்னா கொடுத்துட்டாரு. மன்னாவை என்ன பண்றாங்கன்னா அற்பமான உணவு எங்களுக்கு வெறுப்பா இருக்கு, சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு வெறுப்பு அடிச்சிச்சு. என்னடா இது சொல்லிட்டு அப்ப சொன்ன உடனே என்ன பண்றாரு காட் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம் படிங்க. இப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். ம், அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள் அநேக ஜனங்கள் செத்தார்கள். ம், ஏகப்பட்ட பேர் செத்துட்டாங்க. ஓகே அடுத்து ஆதலால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். ம், மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ம், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. ம், கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றான். ம், அப்பொழுது மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி ம். அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். பிழைத்தான். நோக்கி பார்த்தான் பிழைத்தான். they lived. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா they lived only. அவங்க என்ன பண்ணாங்க? looked at the bronze snake, they lived. இது என்ன ஆச்சரியப்பா, பாய்சன் உடம்புல ஏறிடுச்சு, கொத்திருச்சு, கடிச்சிருச்சு. இங்க தெளிவா போட்டிருக்காங்க வசனத்துல. then when anyone who was bitten என்னது? கடிச்சவங்க, பாம்பால கடிக்கப்பட்டவங்க நோக்கி பார்த்தாங்களாம் வெண்கல சர்ப்பத்தை, பிழைச்சிட்டாங்களாம். they lived. ஓகே அவங்க பாத்தீங்கன்னா அவங்க செஞ்ச கிரியை என்னது? நோக்கி பாக்குறது. வேற ஏதாவது வந்து மருந்து போட்டாங்களா, இல்லைன்னா வந்து அதுக்காக வந்து ஏதாவது என்னது வெனம், ஆன்டி வெனம் அதை எடுத்துக்கிட்டாங்களா, இல்ல ஏதாவது பண்ணாங்களா? எதுவுமே பண்ணல. கடிச்சவங்க நோக்கி பார்த்தாங்க. ஆனா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க கொல்லிவாய் சர்வம் கடிச்சு. மெனி இஸ்ரேல்ஸ் டைட் சொல்லி போகும். ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா. அது ப்ரே பண்ண உடனே அங்க வந்து அந்த போல்ல வந்து என்ன பண்றாங்க, அந்த ஸ்னேக்கோட அந்த வெங்கலத்துல ஸ்னேக் பாம்பை உருவாக்கி அதை மாட்டி வைக்கிறாங்க. சோ இங்க பாக்குற மாதிரி மாட்டி வச்சுன்னு யாரெல்லாம் அதை பாக்குறாங்களோ என்ன ஆயிட்டாங்க? பிழைச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே இதை வந்து புதிய ஏற்பாடுல சொல்றாங்க. ஓகே அப்ப பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஆச்சரியமான ஒரு விஷயம். என்னன்னா ஸ்னேக் பாய்சன் வந்து ரொம்ப டேஞ்சரஸானது. ஓகே கொத்தின உடனே சில பேருக்கு வந்து அழுகி போயிடும், சில பேருக்கு வந்து செத்து போயிடுவாங்க, சில பேர் பயங்கர வாமிட்டிங்கு, நாஷியா, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பாடியில் நடக்கும். ஓகே கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும், ஓகே பிரைன் டேமேஜ் ஆயிடும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க பார்த்தவங்க சுகமாயிட்டாங்க, they lived. அதுதான் முடிச்சு. அதே மாதிரிதான் நம்ம யோவான்ல படிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் அதுல வந்து மோசஸ் 14ஆம் வசனம். சர்ப்பமானது மோசேவினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும்.
சோ அவரும் உயர்த்தப்படுவாரு. அப்ப அவரை விசுவாசிக்கிற என்னவனோ அவன் என்ன பண்றானா நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளும் சொல்லி பார்க்கிறோம். எப்படி சர்வமானது உயர்த்தப்பட்டதோ அதே போல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணப்பட்டாரு, சிலுவையில் அறையப்பட்டு உயர்த்தப்பட்டிருக்கும் போது யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னது, அவரை நோக்கி பார்க்கணும், விசுவாசிக்கணும். நோக்கி பார்க்கணும், விசுவாசிக்கணும். இது அப்படியே பிடிச்சிக்கிட்டு யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் படிங்க. சரி, 40ஆம் வசனம் நினைக்கிறேன். ஜான் 6:6 40. குமாரனை 40. கண்டு ம். அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமா இருக்கிறது என்றார். பாருங்க, இங்கே பாத்தீங்கன்னா குமாரனை கண்டு, அங்க பாத்தீங்கன்னா பாம்பை அந்த சர்பத்தை சிலுவை அந்த இதுல சொர்பத்தை என்னது வெங்கல சர்பத்தை வந்து அந்த போல்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லி போறோம். அந்த கொம்பல மாட்டிச்சிருக்குன்னு சொல்லி போறோம். அதை யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க வந்து ஜீவன் அடைகிறாங்க, வேற எதுவும் செய்யல. அதே போல யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்க நோக்கி பார்த்து பாருங்க, ஒரு லுக்ஸ் டு த சன், லுக்ஸ் டு த சன், இங்க சொல்லப்பட்ட அதே வார்த்தை லுக்ஸ் டு த சன், லுக்டு அட் த பிராட் ஸ்னேக் சொல்லி பார்க்கிறோம். அதே போல இங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து குமாரனை நோக்கி பார்த்து விசுவாசிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்றாங்களா நித்திய ஜீவன் பெற்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க என்ன ஆகுது, நம்பர்ஸ்ல யாரெல்லாம் அந்த அந்த வெங்கல சர்பத்தை வந்து பாக்குறாங்களோ அவங்க என்ன வராங்க, தே லீவ்டு சொல்லி பார்க்கிறோம். அப்போ என்னதுன்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னதுன்னா நம்ம இருதயத்துல விசுவாசிக்கிறத நம்ம வந்து என்ன பண்றோம், உண்மையிலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம விசுவாசிக்கும் போதே போதும். என்ன ஆகுது சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரட்சிப்பை அடையிற மக்களா இருக்கிறோம். நம்ம தப்பு ஏதாவது செஞ்சுட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும், மனப்பூர்வமா நம்ம வந்து மனம் திரும்பும் போது என்ன ஆகுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை சகல பாவத்திலிருந்தும் சுத்திகரிக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா. சோ அது கண்டிப்பா வந்து நீங்குது. எப்படி பாம்பை பார்த்தவங்க, பாம்போட அந்த பாம்பு கிடையாது, பாம்பு கடிச்சவங்க அந்த சர்பத்தோடைய அந்த பிரான்ஸ் ஸ்னேக்கை வந்து பார்த்த உடனே சுகமாவதோ அதே போல யாரெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, நீதிமானா வராங்க, அவங்களுக்கு எல்லாம் நித்திய ஜீவன் கொடுக்கப்படுது சொல்லிக்கோங்க. சிம்பிள். அதனாலதான் என் நுகம் லகுவா இருக்குது, என்னுடைய வழி ரொம்ப ஈஸியா இருக்கு சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. நீங்க எல்லாத்தையும் மலையில ஏறி வரணும், இதை கொண்டு வரணும் அதை கொண்டு வரணும் சொல்லி கிடையாது. என்னுடைய வழி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு சொல்லி சொல்றாரு. அது கூட நீங்க படிக்கலாம். எங்கன்னா ரோமன்ஸ் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசத்தின் ஆளாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்க வரும் பண்ணும்படி பரலோகத்தில் ஏறுகிறவன் யார், அல்லது கிறிஸ்துவை மரித்தோர் இருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்திற்கு இறங்குகிறவன் யார் என்று உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமன்றி இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. ஓகே ஓகே. இதுல என்ன சொல்ல வராங்க, 6:7 என்ன புரியுது இதுல? தேவன் வந்து நம்மளுக்கு எதுவுமே செய்ய தேவையில்ல, அவர் இறங்கி வர வேண்டியதுல எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு, அதை நம்ம விசுவாசிச்சா போதும். கரெக்ட், சூப்பர். பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை வந்து உங்க பக்கத்துல இருக்கு, the word is near you, உங்களை அருகாமையில இருக்கு. நீங்க வந்து மலைக்கு ஏறி போன தேவையில்லை, இல்ல வானத்துக்கு ஏறி போன தேவையில்லை, இல்லைன்னா நீங்க பாதாளத்துல இறங்கணும்னு சொல்லி தேவையில்லை. எல்லாமே தேவன் வந்து செஞ்சு முடிச்சிட்டாரு இயேசு கிறிஸ்து மூலமா. நம்ம செய்ய வேண்டியது என்னது, இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயினால் அறிக்கையிடணும், அதான் முடிஞ்சிச்சு. இதுதான் வந்து சுவிசேஷத்தின் வார்த்தை. ரொம்ப சிம்பிளானது சொல்லி பார்க்கிறோம். இதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே. என்னதுன்னா நம்ம வந்து பரிசுத்தமாகணும், அதுதான் நம்ம தேவனுக்கு வந்து செய்ய வேண்டிய கிரியை நினைக்கிறாங்க. அது கிடையாது. நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம், நோக்கி பார்க்கறோம், அதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், அந்த நோக்கி பார்த்த விஷயத்த எல்லாரும் நீங்க நோக்கி பாருங்க. பாம்பு கடிச்சவங்க எல்லாருக்கிட்டே என்ன சொல்லணும், நோக்கி பாருங்க, இயேசு கிறிஸ்துவ பாருங்க, இயேசு கிறிஸ்துவ பாருங்க சொல்லி சொல்லணும். ஓகேவா? அப்ப அவங்க என்ன பண்றாங்க, பிழைப்பார்கள், நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்வார்கள். அதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. அதை விட்டுட்டு நீங்க நம்ம வந்து அந்த மருந்து போடுறதோ அந்த பாம்பு கடிச்சதுக்கு இது போடுறதோ, அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, அவங்களால பிழைக்க முடியாது சொல்லி பாக்குறோம். அது கூடாத ஒரு காரியம் சொல்லி பாக்குறோம். ஓகே, அதுதான் நம்ம இங்க பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இந்த இதுல. சோ இந்த பரிபூர்ண விஷயத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, நம்மளும் வந்து பரிசுத்தம் ஆகுறது எப்படி ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை
நோக்கி பார்த்து மனப்பூர்வம் மனம் திரும்பி இந்த சுவிசேஷ காரியங்களை பண்ணமே தான் நம்மளும் என்ன பண்றோம், பரிபூர்ணராகிறோம். அதே போல தேவன் எப்படி பரிபூர்ணரா இருக்கிறாரோ அதே போல நம்மளும் என்ன பண்ணணும், எல்லார் மேலேயும் நம்ம வந்து அன்பு செலுத்துறவங்களா இருக்கணும். தன்னை பகைச்சவங்க, பகைக்காதவங்க, நண்பர்கள், எனிமிஸ் யாரா இருந்தாலும் சரி, எல்லார் மேலேயும் நம்ம வந்து அன்பு செலுத்துறவங்களா இருக்கணும். இது இந்த உலகத்திலேயே நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். சோ தட் அடுத்த உலகத்துல தேவனோட கூட இருக்கும்போது நம்ம உண்மையான மக்களா இருக்க முடியும் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, சோ இதான் நம்ம பரிபூர்ணத்துல இருந்து நம்ம பாக்குறோம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லண்ணா. சரிப்பா. இப்ப அடுத்தது வந்து நன்மை பார்க்கலாம். ஓகே, 2 பாயிண்ட்ஸ் பார்க்கணும்னு சொன்னோம். அடுத்து வந்து குட். இதுக்கு நம்ம பார்க்க வேண்டிய வசனம் வந்து பாத்தீங்கன்னா, படிங்க 1 பேதுரு 4:19. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். ஓகே, என்ன பண்ணுமா, தேவனுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். நன்மை செய்கிறவர்களாய். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். ஓகே, இங்க நன்மை செய்யறது வந்து பாத்தீங்கன்னா என்ன நன்மை சொல்லி பாத்தீங்கன்னா, சுவிசேஷம் அறிவிக்கிறது, இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா இருக்கிறது, ஓகே, சபையில பக்தி விருத்தி உண்டு பண்றது. சோ இந்த காரியங்கள் தான் நன்மையான காரியங்களே சொல்லி பார்க்கிறோம். மிச்சம் எதுவுமே நன்மையான காரியங்கள் கிடையாது. அதை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம பழைய வாழ்க்கை சொல்றது பூமிக்குரிய வாழ்க்கை, உலகத்தின் வாழ்க்கை. ஓகே, அதுல இருக்கிற நம்ம எப்ப ஞானசனம் எடுக்கிறோமோ அப்ப என்ன ஆயிட்டோம், முழுக்க முழுக்க தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகள் ஆயிட்டோம் சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து நம்ம எங்க படிக்கிறோம்னா எபேசியர்ல படிக்கிறோம். எபிஷியன்ஸ் 2ஆம் அதிகாரம், நீங்க 1ஆம் வசனத்துல இருந்து பாருங்களேன். 1ல இருந்து 10 வரைக்கும் நம்ம படிக்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்து உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாய பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அந்த ஆகாயத்து பிரபு யாரு? பிசாசு. அந்த படிதான் நம்ம முன்னாடி கீழ்ப்படியாத பிள்ளைகளை நம்ம நடந்து கொண்டோம் சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்புகிறவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளா இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பாருங்க, எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஓகே, தேவன் பழைய வாழ்க்கை நம்ம அப்படி இருந்தோம். தேவன் என்ன பண்ணாரு, நம்மள முன்குறிச்ச நம்மள தேவன் பிரித்து எடுத்து என்ன பண்றாரு, உன்னதங்களே நம்மளை கொண்டு போறதுக்காக ரெடி ஆக்கிட்டு இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். இது கிருபையினாலே பெற்றீர்கள், எந்த ஒரு கிரியையினால கிடையாது சொல்லி பார்க்கிறோம். படிங்க அப்படியே 8:9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணுகிறார். கடைசி 10th பாயிண்ட் வருது பாருங்க. பாயிண்ட் என்ன பாயிண்ட் அது? நற்கிரியைகளை செய்கிறதற்கு தேவன் என்ன பண்ணாராம், முன்னதாகவே நம்மள வந்து தெரிந்து கொண்டாரா, ஆயத்தம் பண்ற எல்லாத்தையும். நம்ம தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். ஹேண்டி ஒர்க்னா என்னது, நம்ம தேவனுடைய கைகளா இருக்கிறோம் வேலை செய்யறது பூமியில. ஓகே, அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஓகே, அவரோட பங்கு, அவரோட சொத்து. ஓகே, நம்ம வந்து என்ன பண்றோம், அவரோட சித்தத்தை செய்யறதுக்கான மக்கள்.
எப்படி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து நான் பிதாவை சித்தம் செய்ய வந்தேன்னு சொல்றாரோ, அதே போல நம்ம என்ன பண்றோம்? பிதாவின் சித்தம் செய்யறது தான் வந்து நற்கிரியைகளே சொல்லி பாக்குறோம். பிதாவின் சித்தம் என்னது? எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அப்ப சத்தியத்தை நம்ம சொல்றதுதான் நம்மளுடைய வேலையே. அந்த நற்கிரியைகளே சொல்லி பாக்குறோம். கான்டெக்ட் புரியுதுல இப்போ? நற்கிரியைகள் சொல்றது புரியுது. ஓகே. இப்போ இதுலயே வந்து நீங்க என்ன படிங்கன்னா மத்தேயு 16:19 படிங்க. இல்ல அது அது அதை காட்டிலும் 1 பேதுரு 2:12 படிக்கணும் ஃபர்ஸ்ட். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்களை அவர்களை உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடத்தை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஓகே. இப்போ வந்து எக்ஸாம்பிள் உங்ககிட்ட கேக்குறேன் சாமுவேல், நீங்க வந்து நல்லடத்தையா நடந்து கொண்டீங்கன்னா உங்க சுத்தி இருக்க மக்கள் மத்தியில, ஓகே, நெய்பர்ஸ் மத்தியில அவங்க என்ன சொல்லுவாங்க உங்களை? நல்ல பையன், நல்ல பையன் சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் இந்த வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களை புறஜாதிகள் தூசிக்கிறாங்க சொல்லி போட்டிருக்கு? வசனம் அப்படித்தானே ஆரம்பிக்குது. திரும்பி படிங்க 12. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில். பாருங்க, அக்கிரமக்காரர் சொல்லி சொல்றாங்க. ஏன் அக்கிரமக்காரர் சொல்றாங்க? நீங்க தான் நல்ல நடத்தையா நடந்து கொள்ளும்போது உங்களையே அக்கிரமக்காரர் சொல்றாங்க. ஏன் அக்கிரமக்காரா சொல்ற சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அவங்களோட கடவுளை ப்ரொமோட் பண்றதுக்கு பதில் என்ன, அவங்களுக்கு ஏதுவாய் நீங்க பேசுறதுக்கு பதில் சத்தியத்தை பேசுறீங்க, இல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்க. அதனால என்ன பண்றாங்க? உங்களை அக்கிரமக்காரர் சொல்றாங்க இந்த பூமியில. ஆனா தேவனை சந்திக்கும் நாள்ல தேவன் ராஜ்யத்துல என்ன பண்றாங்களா? தேவனை மகிமைப்படுத்துறாங்களாம். புரியுதா? இப்ப படிங்க. அவர்களை உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி. புரியுதா? நீங்க நற்கிரியை செய்யறது என்ன கிரியை செஞ்சுட்டு இருக்கீங்க? நல்லவங்களா நடக்கிறத பத்தி பேசல. இங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? சுவிசேஷம் அறிவிக்கிறது தான். அது வந்து இப்ப அவங்களால ஏத்துக்கொள்ள முடியல, புரஜாதி மக்களால ஏத்துக்கொள்ள முடியல. அவங்க வந்து தூஷிக்கிறாங்க, அவங்க உங்களை வந்து சபிக்கிறாங்க, அவங்க உங்களை வந்து எல்லா வகையிலும் என்ன பண்றாங்க? இவங்க வந்து ரொம்ப மோசமான மக்கள், இவங்க மத மாற்றம் செய்யறாங்க, அவங்க நம்மள வந்து என்னது தமிழ் அந்த என்னது நம்மளோட பூர்வ கடவுள்ல இருந்து நம்ம வந்து பிரித்து எடுக்கிறாங்க, நீங்களும் அப்படிதான் பிரிச்சு வந்துட்டீங்க சொல்லி எல்லா வகையிலும் என்ன பண்றாங்க? தூசிக்கிறாங்க சொல்லி அக்யூஸ் பண்றாங்க. ஆனா சந்திப்பின் நாள்ல என்ன பண்ணுவாங்க? உண்மையிலே இவர் தான் தேவன் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? தெரிஞ்சிட்ட பிறகு தேவனை மகிமைப்படுத்துவாங்க சொல்லி பார்க்கிறோம். அந்த நற்கிரிகளை வச்சு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம செய்ய வேண்டிய நற்கிரிகள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் சொல்லி இங்கேயும் நம்ம பார்க்கிறோம். புரியுதா கான்டெக்ட்? புரியுது. சோ அந்த வகையில நீங்க என்ன பண்ணுங்க? தொடர்ச்சியா நீங்க வந்து அந்த நற்கிரிகள் செய்யுங்க சொல்றதுதான் இங்கேயும் நம்ம பாக்குறது. அதே போல சோ ஓவராலா நம்ம பிதாவாகிய தேவன் பாத்தீங்கன்னா வந்து எப்பயுமே நன்மை செய்யறவரா இருக்காரு. ஓகே, எங்க இருக்கிற ஜேம்ஸ் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 17ஆம் வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. ஓகே, பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த 2 விஷயமா இருக்கு. நன்மையான எல்லா காரியங்களும் பூர்ணமான எல்லா வரங்களும் யார்கிட்ட இருந்து வருது பாத்தீங்கன்னா ஜோதிகளின் பிதாவுக்கு தேவனிடத்திலிருந்து வருது. அவரிடத்துல எந்த ஒரு மாறுதலும் மாற்றமும் சேஞ்சும் இல்லை சொல்லி பார்க்கிறோம். அவர் மாற மாட்டார். ஓகே, மாறாதவரா இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அவர் எப்பயுமே வந்து நன்மை செய்யறவரா இருக்காரு. அவர் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பூர்ணரா இருக்காருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா நன்மை செய்யறவர்களாகவும் அந்த பூர்ணராகவும் ஓகே சுவிசேஷத்தை நம்ம அறிவிச்சு நச்செய்தியை சொல்லி தேவன் நம்மளை வந்து உலகத்துல இருந்து பிரித்தெடுத்த அந்த நோக்கத்தை புரிஞ்சு கொண்டு நம்ம வந்து செயல்படுற மக்களா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் நன்மை, இதுதான் வந்து பூர்ணமா இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். ஓகே,
சோ சுவிசேஷத்தை அறிவிச்சு கிறிஸ்துவின் நீதியில நம்ம நிக்கிறது கடைசி வரைக்கும். அதனாலதான் பவுலுடைய முடிவுல அவர் கடைசி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் எழுதும்போது என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக ஜீவனிடம் வைக்கப்பட்டிருக்கு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அந்த கூட படிச்சிடலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே வானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எனக்காக இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமென். சோ தீமோத்தேயுக்கு சொல்ற கடைசி அட்வைஸ் இதுதான். என்னதுன்னா, எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளனாயிரு. எல்லாமே கிளியரா கான்சியஸ், எல்லாமே தெளிவுள்ளனாயிரு, அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, தீங்கு அனுபவி. ஓகே, எப்படி இயேசு கிறிஸ்து வந்து பாடுகளிலே தான் ராஜ்யத்துக்குள்ள என்றானோ, அதே போல நம்மளுக்கும். ஏன்னா பவுல் என்ன சொல்றாரு? பாடுகள் மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியுமா? ராஜ்யத்துக்குள்ள என்ட்ராக முடியும். ஓகே, பாடுகள் இல்லாம நம்ம என்ட்ராக முடியாது. அது தெளிவான வசனம் இருக்கு சொல்லி போகிறோம். அது கூட நம்ம படிக்கலாம். அப்ப தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், சுவிசேஷத்தை அறிவி, ஊழியத்தை நிறைவேற்று. சொல்லும்போது சபையின் ஊழிய காரியங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்று, உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்று சொல்லி பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம செய்ய வேண்டிய கடமை. இதை கடைசியா சொல்றது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அவரை பத்தி பேசுறாரு. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓகே, என் ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போ என்னது? கடைசி வரைக்கும் இந்த ஃபெய்த்த, ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ண ஃபெய்த், ஞானஸ்தானத்துல எடுக்கப்பட்ட ஃபெய்த்த நம்ம காத்துக்கொள்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், சாட்சியா அறிவிக்கிறோம். அது கடைசி வரைக்கும் அந்த அந்த என்ன பண்ணுங்க, அந்த தீய இல்லைன்னா வந்து அந்த பரிசுத்தாவே என்ன பண்ணக்கூடாது, அணைச்சிடாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதை எழுப்பிட்டே இருக்கணும், அதை வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி போகிறோம் நமக்குள்ள. சோ அது நீங்க சுவிசேஷன் வேலை செய்யும் போது தான் என்ன பண்ணும்? அது வந்து எரிஞ்சிட்டு இருக்கும் சொல்லி போகிறோம். எனக்காக ஜீவகிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கு சொல்லி சொல்றாரு. அது இயேசு கிறிஸ்து வந்து அவர் வருகையிலே எனக்கு தருவார் சொல்லி சொல்றாரு. ஓகே, அந்த வருகை தான் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும். அப்பதான் உயிர்த்தெழுதல் நடக்கும். எல்லா மக்களும் அந்த யாரெல்லாம் சபையா இருக்காங்களோ அவங்க உயிர்த்தெழுந்து போவாங்க. தென் உலகத்தின் முடிவு வரும். அதுக்கப்புறம் தேவன் ராஜ்யம் வந்து வருது சொல்லி போகும். இதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பான ப்ராசஸ். அதான் பவுல் வந்து கடைசி சொல்றாரு சொல்றோம். சோ அந்த வகையில நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னதுன்னா, இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் வந்து என்னது? சுவிசேஷம் அறிவிச்சு, சாட்சியா அறிவிச்சு, அதை நம்ம வந்து கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும்? நம்ம வந்து செய்யறவங்களா இருக்கணும்னு சொல்லி போகிறோம். ஓகே, தேவனுக்கு சாட்சியாகவும் கிறிஸ்துக்கு சாட்சியாகவும் பக்தி வியத்தின் காரியங்கள்ல சபையில ஈடுபடுற மக்களாகவும் ஏதாவது ஒரு வகையில நம்ம சபை மக்களுக்கு பிரோஜனம் உள்ள மக்களா இருக்கணும்னு சொல்லுவோம். சோ இதுதான் நம்ம வந்து பண்ண வேண்டிய கடமையா இருக்கு சொல்லி. ஓகேப்பா, இது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நன்மை செய்வது. இல்லண்ணா. ஓகே, சோ அப்படி பார்த்தோம்னா எல்லாமே ஒட்டுமொத்தமா நம்ம பார்த்த இந்த 7 காரியங்களையும் பாத்தீங்கன்னா எல்லாமே சுவிசேஷ ஊழியம் தான் வருது. அதனால இயேசு கிறிஸ்து சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டார், என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் சொல்லிட்டு. ஓகே, தன் ஜீவனை இழக்கிறவன் அதை ரசித்துக் கொள்வார், மெய்யான நித்திய ஜீவனை ரசித்துக் கொள்வார்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை வந்து விசுவாசிக்கணும், வாய்நாள் அறிக்கை செய்யணும். ஓகே, அதே நேரத்தில் சபையின் பக்தி வெற்றியின் காரியங்கள்ல நம்ம வந்து ஈடுபடணும்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, சோ இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை, நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்றது. சோ அடுத்த 3 வந்து ரொம்ப சிம்பிளானது, அது கொஞ்ச நேரத்திலேயே முடிச்சிடலாம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வந்து 9th பாயிண்ட், நம்ம 9th சாப்டர் போயிடுவோம். அது வந்து எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல இருக்கிற கடைசி பாயிண்ட், 6:2 இருக்கிற அந்த நித்திய நியாய தீர்ப்பு. ஓகே, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். அது எப்படிப்பட்டது, அது அங்க சொல்லப்படுற அக்னி கடல்லாம் என்னது, ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம் அடுத்த கிளாஸ்ல இருந்து, தேர்ஸ்டேல இருந்து. ஓகே, இந்த 3 பாயிண்ட் முடிச்சுட்டு போயிருக்கோம். ஓகேப்பா, ஸோ அப்ப எதுவும் கேள்வி இல்லைன்னா முடிச்சுக்கலாம். சாமுவேல் ஓகேவா, ப்ரே பண்றீங்களா?
சரி, ஓகேண்ணா. ம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்மை வருகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே நாங்கள் கேட்ட சத்தியத்தை நீர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே நன்மை எல்லாவற்றிலும் நாங்கள் நன்மை செய்ய, உம்முடைய ஊழியத்தை செய்ய, இந்த சுவிசேஷத்தை ஆண்டவரே, இந்த நற்செய்தியை எல்லாரிடத்திலும் ஆண்டவரே எங்களால் இயன்ற மட்டும் ஆண்டவரே அதை போதிக்க, ஆண்டவரே அது அவர்களுக்கு எடுத்து சொல்ல கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சுவிசேஷத்தை குறித்து நாங்கள் ஒருபோதும் வெட்கப்படாதபடிக்கு ஆண்டவரே இதை தைரியத்தோடு ஆண்டவரே இது மற்றவர்கள் இடத்திலே ஆண்டவரே நாங்கள் எடுத்து சொல்ல கிருபை பாராட்டுங்க. எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அதன் நிமித்தம் பல பாடுகள் வந்தாலும் பல உபத்திரவங்கள் வந்தாலும் ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை தைரியத்தோடு பிரசங்கிக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே இந்த சத்தியத்திலே நாங்கள் வளர கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இது போதித்த போதவரே நீர் தாமே ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரே அநேகருக்கு இந்த சத்தியங்களை அவர் எடுத்து சொல்ல கிருபை பாராட்டுங்க. உடைய ஆண்டவரே கரம் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. நாங்களும் இந்த சத்தியங்களை ஆண்டவரே அநேகருக்கு எடுத்து சொல்ல கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதிங்க. எல்லாவற்றும் அற்புத கருத்துல போடுகிறேன். தேவைகளை சந்திங்க. உங்களுடைய கரம் ஆண்டவர் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. அடுத்த கிளாஸ் ஆண்டவர் நாங்கள் வரும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் முழு என் உள்ளமே முழு அவர் உள்ளமே பரிசுத்த நாமத்தை பரிசுத்த ஸ்தோத்திரி. நாமத்தை ஸ்தோத்திரி. என் என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. கர்த்தர் கர்த்தர் செய்த செய்த சகல உபகாரம் மாறுவதே. ஆமென். ஆமென். Praise the Lord, praise the Lord. ஆமென். சாமுவேல் ஆக்சுவலா ஒரு தேங்க்யூ. பாயிண்ட் மட்டும் நான் சொல்லலாம்னு இருந்தேன். அந்த நன்மை செய்யறது வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல ஏகப்பட்ட பேர் நன்மை செய்யறாங்க. அதெல்லாம் நல்லதுதான். அந்த மாதிரி நன்மை நம்மளும் செய்யணும் ஆக்சுவலா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நம்ம வந்து உதவி செய்யணும். அப்புறம் ஆர்ஃபனேஜ், விதவைகள், ஸோ அந்த மாதிரி நிறைய நன்மைகள் நம்ம செய்யணும். ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, ஏன்னா ஆதி சபையே வந்து என்ன பண்றாங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நன்மை செஞ்சிருக்காரு. ஆனா அதை காட்டில உண்மையான நன்மை, ஏன்னா இது வந்து உலகத்துல இருக்கிற ஒரு முஸ்லீமும் செய்வாங்க, கிறிஸ்தவர்களும் செய்வாங்க. ஏன்னா கொரோனா டைம்ல ஹிந்துஸும் செய்வாங்க. கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யாரு சொல்ல போனா ஒரு முஸ்லீம் ஃபேமிலி வந்து அவங்க நகையை வித்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் பிரியாணி போட்டுருந்தாங்க அந்த ஏரியால இருக்க மக்களுக்கு. அங்க இருக்க ரோட்ல இருக்க மக்களுக்கு கேள்விப்பட்டிருக்கும், நியூஸ்ல கூட வந்துச்சு. சோ அந்த மாதிரி நன்மை எல்லாம் பயங்கரம் பண்ணிருக்காங்க நிறைய பேர். ஓகே, அதை காட்டில இது விசேஷமான நன்மை எது சொல்லி பாத்தீங்கன்னா இதான் சுவிசேஷம் தான் நம்ம பாக்குறது. அதனாலதான் வந்து தூசிக்கிறாங்களாம். மற்றபடி உலக நன்மை சொன்னாங்கன்னா செஞ்சீங்கன்னா நீங்க தூசிக்கவே மாட்டாங்க, உங்களுக்கு புகழ் தான் பேசுவாங்க. ஓகே, சரிப்பா. சரி, ஓகே. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. பாய். பாய் ஐசக். ஐசக் பாய்.